ரொம்ப காலமாகவே சிஆர்பிஎஃப்க்கும் வேர்சஸ் டெபுடேஷனில் போகிற ஐபிஎஸ் ஆஃபீஸருக்கும் ஒரு குடுமி சண்டை நிலவிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா சிஏபிஎஃப்ல சென்ட்ரல் ஆர்மடு போலீஸ் ஃபோர்ஸில் இருக்கிறது தான் ஒரு இன்டர்னலில் ஒரு செக்யூரிட்டி கொடுக்குற முக்கியமான பொறுப்பில் இருக்கிறவங்க தான் சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் கமாண்டண்ட்டில் ஒரு ஆஃபீஸர் என்ரோல் ஆகிறாருன்னா அவர் அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா ஒரு எஸ்பி வரைக்குமே இல்லை டிஐஜி வரைக்குமே தான் போக முடியும். அதுக்கு மேலே போகவே முடியறதில்ல. ஏன்னா அந்த இடங்கள்லாம் ஆக்குபை பண்ணிடுறாங்க ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ். இப்போ இது ரீசெண்டாக இது வர்றதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, நேற்று சென்ட்ரலில் ஒரு சிஆர்பிஎஃப் ஒரு பில்லை பாஸ் பண்ணியிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏடிஜிபி அண்டு டிஜிபி இந்த 2 ஹை போஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா 100% டெபுடேஷனில் வர ஐபிஎஸ் ஆஃபீஸருக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு. இதனால் ரிட்டையர்டு சிஆர்பிஎஃப் வெட்டரன்ஸ் அவங்க என்ன குற்றம் சாட்டுறாங்கன்னா, எங்களுக்கு அசிஸ்டன்ட் கமாண்ட் லிமிட்டில் வர்றவங்க ஒரு ப்ரொமோஷன் வந்துட்டு ஒரு தேக்க நிலை அடையுது. எங்கே வந்துட்டு நாங்கள் உயர்ந்த பதவிக்கு போக முடியறதில்ல. அதே போல் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸு அவங்க ஸ்டேட்டில் வந்து லாண்ட் ஆர்டரை கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் வராங்க. ஆனால் சிஆர்பிஎஃப்ங்கிறது முக்கியமாக பார்த்தீங்கன்னா நக்சல் எஃபெக்டட் ஜோனில் அங்கே வார்ஃபேர் நடந்துக்கிட்டு இருக்குது. அதுக்கடுத்து இன்சர்ஜென்சி ஏரியா, அப்புறம் ஜம்மு அண்ட் காஷ்மீர் மிலிட்டன்ஸ் ஏரியா, அப்புறம் இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸ் வந்துச்சுனாலும் இல்லை எலெக்ஷன் டியூட்டிஸ்லாம் பார்க்குறாங்க. அப்போ ஃபீல்டு லெவலில் எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸுக்கு கம்மி. அதே போல் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் இவங்க வைக்கிற ஒரு குற்றச்சாட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு ஸ்டேட் அண்ட் லாண்ட் ஆர்டர் தான் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதே நேரத்தில் ஒரு ஸ்டேட்டில் இவ்வளவு பதவிகள்லாம் கிடையாது ஐபிஎஸ் ஆஃபீஸருக்கு. எல்லாமே பார்த்தீங்கன்னா சாஸ்ரா, சீமாபால், சிஆர்பிஎஃப், பிஎஸ்எஃப், ஐடிபிபி இங்கே தான் எங்களுக்கு டெபுடேஷனில் வேக்கன்சிலாம் இருக்குது. அந்த வேக்கன்சி அபாலிஷ் பண்ணிட்டாங்கன்னா எங்களுக்கு ஐபிஎஸ்ஸுக்கான வேலையே எதுவுமே கிடையாது, நாங்கள் வீட்டுக்கு தான் போகணும், ஐபிஎஸ் படிக்கிறதே வேஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே டயத்தில் சிஆர்பிஎஃப் வைக்கிற ஒரு முக்கியமான குற்றச்சாட்டு என்னென்னா, இவங்க விஐபி கல்ச்சர்லேயே வளர்ந்தவங்களாக இருப்பாங்க. இப்போ உதாரணம் நீங்கள் தமிழ்நாட்டிலே பார்த்துருக்கலாம். ஒரு எஸ்பி ஒருத்தர் வண்டியில் போகிறாருன்னா ஒரு சைரன் போட்டுக்கிட்டு பின்னாடி ஒரு ஸ்ட்ரைக்கிங் ஃபோர்ஸ் 20-25 பேர் அழைச்சிருப்பாங்க. இங்கே ஒன்றும் டெரரிஸ்ட் ஏரியாலாம் அப்படியெல்லாம் கிடையாதுன்னு வச்சுக்கலாம். இவங்க எப்படி ஒரு ஏசியில் ரூமில் உட்காந்துக்கிட்டு ஒரு வார் பிளானிங்லாம் பண்ண முடியும்? இப்போ உதாரணம் நக்சல்லாம் பார்த்தீங்கன்னா ஹை ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் தேவை. உங்கள் ட்ரூப்ஸை வந்துட்டு ஃபோர் ஃப்ரண்ட்டாக இருந்து கமாண்ட் பண்ணணும். அவங்க வந்துட்டு இதெல்லாம் பண்ண போகிறதில்ல. அப்படிங்கிறதுனால அங்கே உள்ள ஃபீல்டு ஏரியாவை பற்றி இவங்களுக்கு அந்தளவுக்கு விவரமும் பத்தாது. ஃபீல்டுங்கிறது வேறு, லாண்ட் ஆர்டர் ஸ்டேட்டில் மெயின்டைன் பண்ணுறதுங்கிறது வேறு. அப்போ மிலிட்டன்ஸ் எல்லாம் எப்படி கண்ட்ரோல் படுத்துறது, அங்கே உள்ள வெப்பன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி ஹேண்ட்லிங் பண்ணி, இதெல்லாம் ரொம்ப ஒரு எலாபரேட்டான ஒரு ட்ரைனிங் தேவை. அப்படிங்கிறதுனால இது எங்களுக்கு செட் ஆக மாட்டேங்குது. அதனால் எங்ககிட்ட இருந்து இருக்கிற ஆஃபீஸர் தான் ஒரு ஹை ரேங்கிங் போடணும்னு சொல்கிறாங்க. அது அவங்க வைக்கிறது முக்கியமான குற்றச்சாட்டு கூட சிஆர்பிஎஃப் கரெக்டாக தான் வச்சுருக்காங்கன்னு தோணுது.